போன வீடியோவில் நம்ம வந்து குறுவை சாகுபடி திட்டம்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டுருந்தோம். அதுக்கேவே இன்னொருத்தவங்க டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த மக்களுடன் முதல்வன் திட்டம்னா என்ன, இது பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ மக்களுடன் முதல்வன் திட்டமும் வந்து ஒரு காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இப்போ வந்து அது இல்லை. ஸோ அதனால் அதை நம்ம வந்து பெருசாக பண்ணிக்க முடியாது. ஜஸ்ட் நான் வந்து அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மக்களோட முதல்வர் திட்டம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. லாகின் வித் ஓடிபி கொடுத்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தாலுமே அது வந்து இன்வேலிடு தான் வருது. ஸோ அதனால் இது உள்ள நம்மளால் லாகின் பண்ண முடியல. ஸோ இதுவுமே நமக்கானதாக எனக்கு பெருசாக தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். மக்களுடன் முதல்வன் திட்டம் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. அது விவசாயத்துக்கு ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா விவசாயத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா விவசாயிகள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், விவசாயிகள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் ஒரு 4-5 மொபைல் நம்பர்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணி பார்த்தேன், எதுவுமே லாகின் ஆகலை. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஸோ விவசாயம் சம்மந்தமாக அந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி என்னன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது என்னென்னு நல்லாவே புரியும். ஸோ அக்ரிஸ்நெட்டில் விவசாயத்துக்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது எல்லாத்தையுமே தனித்தனி வீடியோஸாக நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 20 வீடியோஸ்க்கு மேலே இருக்கும் அக்ரிஸ்நெட் பற்றி. ஸோ நிறைய வீடியோஸுங்க. வேளாண்மை பார்வையில் வேளாண் மண்டலங்கள் பற்றி, பரப்பளவு உற்பத்தி, மழை அளவு, நீர் ஆதாரங்கள், திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, விவசாய பகுதியில் தமிழ் மண்வளம், உர இருப்பு, விலை நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் காப்பீடு நிலை அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்கோம். ஆர்டிஎஸ், அரசாணைகள், எப்படி உழவு தொடர்பாளர்கள் தொடர்பு கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். 20க்கும் மேற்பட்ட வீடியோஸ் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் போயிட்டு அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவை நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த மக்களுடன் முதல்வன் திட்டம் பற்றி உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போடுவேன். எனக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியல. நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலுமே நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரியாது. லாகின் வித் ஓடிபி இருக்குது. ஸோ அதனால் நான் லாகின் வித் ஓடிபி கொடுத்து ஒரு 4-5 மொபைல் நம்பர் நான் கொடுத்து பார்த்தேன், நம்மளால் லாகின் பண்ண முடியல. இமெயில் ஐடிஸ் கொடுத்தாலும் நம்மளால் லாகின் பண்ண முடியல. ஸோ இதுதான் கரண்ட் சினாரியோ. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். டாடா, பபாய்.